Hello everyone, welcome to Arum IAS Academy. So பாத்தீங்க அப்படினா இந்த செஷன்ல வந்து இன்னைக்கு நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படினா UPSC தேர்வு வந்து 2026ல நம்மளோட prelims தேர்வு ஓகேங்களா நம்ம அகாடமி சார்பா பாத்தீங்க அப்படினா எல்லாரும் என்னது வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம Arum IAS Academy ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் தான் என்ன பாத்தீங்க அப்படினா crack maps crack UPSC அதாவது பாத்தீங்கன்னா based on the UPSC PYQ question நம்ம என்னது அனலைசிஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா அதில் கேட்கப்பட்ட மேப் क्वेश्चन நம்ம வந்து எப்படி படிக்கலாம் அந்த மேப் क्वेश्चन நம்ம ஓகேங்களா அதுக்கான நிமோனிக்ஸ் என்ன ட்ரிக்ஸ் என்ன அதுவும் அந்த ட்ரிக்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அதை தாண்டி வேற என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு क्वेश्चन UPSC எந்த ஆங்கிள் அவங்க வந்து என்னது அப்ரோச் பண்றாங்க ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம அந்த क्वेश्चन நம்ம வந்து எப்படி உள்வாங்கி படிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்ப இந்த இனிஷியேட்டிவ்ல பாத்தீங்க அப்படினா இந்த செஷன் இன்னைக்கு நம்ம என்ன சார் பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படினா இந்த கிளாஸ் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் வந்து கொடுக்க போறேன் ஓகே சோ ஆஃப்டர் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இதுல ஒரு முதல் டாபிக் மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே சோ கிளாஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா 2014 இருந்து 2015 இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்க அப்படினா UPSC லெவல்ல கேட்ட ஜியோகிராஃபி क्वेश्चन பிகாஸ் மேப் எல்லாம் பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து எதுல கேள்வி கேட்பாங்க ஜியோகிராஃபில கேள்வி கேக்குறாங்க சோ ஒன்ஸ் பாத்தீங்க அப்படினா UPSC குள்ள வந்து என்விரான்மென்ட் பாடம் நமக்கு என்னது உள்ள வந்ததனால நம்மளுடைய ஜியோகிராஃபியோட ஸ்கோப் நமக்கு என்னது கம்மி ஆயிருச்சு ஆனா ரீசன்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படினா 2023 24 25 UPSC ல பாத்தீங்க அப்படினா அப்படி என்னது படிப்படியா ஜியோகிராஃபிக்கான நமக்கு என்னது வெயிட்டேஜ் வந்து அதிகரிக்குது அப்போ ஒரு 10 வருஷ क्वेश्चन நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படினா எதுல வந்து அதிகமா கேள்வி கேட்டிருக்காங்க ஜியோகிராஃபில அப்படினா கிளைமேட்டாலஜில அப்ப கிளைமேட்டாலஜில வரைக்கும் அவங்க கேட்கப்பட்ட கேள்வி எத்தனை சார் கேட்டிருக்காங்க ஒரு 15 கேள்வி கேட்டிருக்காங்க சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் சோ இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்றது பாத்தீங்க அப்படினா ஒரு நமக்கு என்னது அந்த ரிவர் சிஸ்டம் இருக்குல அத வந்து நமக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு அப்ப அந்த ரிவரோட ஆரிஜின் பிளேஸ் எங்க ஆரிஜின் ஆகுது அந்த ரிவரோட கோர்ஸ் ஓகேவா எந்த பக்கம் இந்த ரிவர்ஸ் என்னது மூவ் ஆக ஆரம்பிக்குது ரிஃப்ட் வழியில என்னது அந்த அதாவது ரிஃப்ட் வழியில போகுதா நமக்கு என்னது அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க சோ வேற என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அந்த ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருவாங்க அதை கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ஸோ முதல்ல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க ட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் கேள்வி கேட்டிருந்தாங்க பட் இப்போ ட்ரெண்ட் என்ன போய்கிட்டு இருக்கு ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்து அதை என்னது அவங்க வந்து ஹேவ் டு அரேஞ்ச் சொல்லிட்டாங்க அரேஞ்சு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பியூரா மேப் மட்டும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 11 கொஸ்டின்ஸ் அப்போது இந்த செஷனில் உங்களுக்கு வந்து நான் வந்து எதெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்தியாவோடைய ரிவர் சிஸ்டம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கானது அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் அப்புறம் என்னது வேர்ல்டு லெவலில் மேப்பில் எத்தனை கொஸ்டின் 11 கொஸ்டின் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 கொஸ்டின் என்னது வி ஹவ் டு கவர் ஓகேங்களா அப்போது ஒரு 98 கொஸ்டினில் 26 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இஸ் 1/4 ஓகேங்களா அப்ராக்சிமேட்டாக ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சார் கேள்விகள் கேட்டிருக்காங்க PYQ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செஷனில் வந்து நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் இந்த கிராக் மேப்ஸ் கிராக் UPSC அப்படின்ற ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மேப்பில் வந்து பார்டரிங் கண்ட்ரிஸ் இந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கரண்ட் அஃபேர்ஸ் பிகாஸ் UPSC வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் எந்த கண்ட்ரிஸை பற்றி அதிகமாக பேசுகிறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் போச்சு அப்படின்னது லாஸ்ட் டைம் என்னது UPSC ஆஸ்கிங் த கொஸ்டின் ஆஃப் யாரெல்லாம் வந்து என்னது உக்ரைனில் ஷேர் பண்ணுறாங்க பார்டர் ஸோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க இப்போ பேஸ்ட் ஆன் த பார்டரிங் கண்ட்ரிஸ் அப்புறம் சீஸ் அண்ட் ஓசன்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க வேணாம் ஒரு முக்கியமான நம்ம என்னது குறிப்பாக நம்ம பார்த்து அவங்க இதெல்லாம் நம்ம தென் மவுண்டன்ஸ் அண்ட் ரேஞ்சஸ் குறிப்பாக ஐலாண்ட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் யாருன்னு வேர்ல்டு மேப்பில் இந்தியா மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்டரிஸ் இதுதான் எனது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னாவே எனது மோஸ்ட்லி யார் தான் நமக்கு ரிவர்ஸ் தான் அதோட எனது ட்ரிபியூட்டரிஸ் அப்புறம் முக்கியமான லேக்ஸ் இருக்குது லேக் பாய்கால் லேக் இருக்கும்ல வேர்ல்டு லெவலில் ஸோ அங்கே இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வேமநாடு லேக் இருக்குது ஓகேங்களா சொந்தமாக நமக்கு என்னது லேக் இருக்குல்ல அது பார்க்கணும் நம்ம லேக் சிலிக்கா இருக்குது அது நம்ம நினைக்கிறோம் நம்மளது பார்க்க இருக்கிறோம் அப்புறம் ராம்சார் சைட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் எது போய்கிட்டு இருக்கோ அல்லது இப்போ எது இஷ்யூவில் போய்கிட்டு இருக்கோ அந்த கேள்வி கேட்பாங்க நமக்கு அதை நம்ம நினைக்க நம்மளது பார்க்க போகிறோம் ஸோ வேற என்ன பார்க்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பார்க்ஸு பயோஸ்பியர் ரிசர்வ் ஸோ இப்போ ட்ரெண்டாக வந்து இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் கேட்பாங்க அந்த ரிவருடைய ஆரிஜின் கேட்டதெல்லாம் பழைய கொஸ்டின் இப்போது அந்த ரிவருடைய கோர்ஸ் கொடுத்துட்டு அதில் எந்த நேஷனல் பார்க் இருக்குது நமக்கு என்னது அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பழைய ட்ரெண்ட் எப்படி இருந்துச்சு இப்போ UPSC என்ன ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளது ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி படிக்க போகிறோம் இந்த பேட்சில் ஓகேங்களா ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்சில் வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா
இந்த பேட்சுக்கான எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யூடியூப்ல வந்து நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செஞ்சோம், நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் அட்லஸை எடுங்க, ஓகேவா, மார்க் பண்ணுங்கள், டெய்லி படிங்க, திரும்ப என்னது ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் என்னது கண்டிப்பாக கொடுங்க, விகவுட் என்னது ரிப்ளை. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து எப்படி சார் பிஒய்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 2014 ஒரு பிஒய்க்கு கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதோடைய ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். ஆப்ஷன் யாரு? பிளாக் சி, காஸ்பியன் சி. ஆப்ஷன் பி பிளாக் சி, மெடிட்டரேனியன் சி. அடுத்து யாரு? கல்ஃப் ஆஃப் சூயஸ் அண்ட் என்னது மெடிட்டரேனியன் சி. அண்ட் ஃபைனலாக கல்ஃப் ஆஃப் அகாபா அண்ட் என்னது டெட் சி. அப்போ 2014 யூபிஎஸ்சியில் வச்ச என்னது ஆப்ஷனில் வச்ச ஒரு பிளாக் சி அண்ட் காஸ்பியன் சி. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. 2019 எது வந்து யூபிஎஸ்சியில் ஆப்ஷனாக வச்சாங்களோ அது என்னது ஃபியூச்சரில் நமக்கு என்னது கொஸ்டினாக வருது. அப்போ இப்படி தான் படிக்கணும் யூபிஎஸ்சியை. எப்படி படிக்கணும்? ஒரு இது படிக்க ஆரம்பிக்கிறீங்க, யூபிஎஸ்சியில் ஒரு கேள்விக்கான ஆன்சர் படிச்சிங்களா, அது மட்டும் போதாது, மற்ற 3 ஆப்ஷன் யார் அதை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக படித்தா போதுமானது. அப்போ 2014 கொஸ்டின் யாரெல்லாம் வந்து தெளிவாக படித்தாங்களோ அவங்க வந்து இதை ஈஸியாக போட்டிருப்பாங்க. பாருங்களேன், பிளாக் சி, பிளாக் சி, காஸ்பியன் சி, அடுத்தது மெடிட்டரேனியன் சி. பார்த்தீங்களா, 3 பேருக்கு பண்ணது கேள்வி கேட்டிருக்காங்க. எப்போ? 2019. ஸோ இதே மாதிரி பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதே பிளாக் சி எத்தனை 2018 கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு ஆப்ஷனா. ஓகே, தென் வந்து 2020 பாருங்களேன், அந்த காஸ்பியன் சி வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா பிஒய்க்யூ என்னது தட்ஸ் த மெத்தட் டு அனாலிசிஸ். அப்போ அந்த பிஒய்க்யூவில் வந்து நீங்கள் ஆன்சர் மட்டும் தான் பார்க்குறீங்களா? அப்போ அது வந்து தவறான மெத்தடு. எப்படி சார் ப்ராப்பராக படிக்கிறது அப்படின்னா அதுக்கான ஆன்சரை படிங்க, மற்ற 3 ஆப்ஷன் என்ன சொல்லுது அதை நீங்கள் படிங்க. இந்த வருஷத்தில் மற்ற 3 ஆப்ஷன்ஸ் என்னது அடுத்த வருஷத்தில் நமக்கு வந்து கேள்வி நமக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாமா? அப்போ இன்றைக்கான பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கான பாடம் வந்து பிளாக் சி. ஓகேங்களா? ஸோ பிளாக் சியை சுற்றிக்கூடிய கண்ட்ரிஸ் யார், அதுக்குன்னு ட்ரிக்ஸ் என்ன பார்க்குறோம், அதை பார்த்து முடிச்சுட்டு நம்மளுடைய கொஸ்டினை நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதானதுப்பா பிளாக் சிம்பாங்க, கருங்கடல் அப்படிம்பாங்க. அப்போ இந்த கடலை சுற்றி இருக்கக்கூடியவங்க பார்க்கலாமா நம்ம? ஸோ பிளாக் சி பார்டரில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் உள்ளே இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் யார் இருக்காங்க? ரஷ்யா. ஓகே, இன்னொரு பக்கம் ஜார்ஜியா, தென் டர்க்கி. ஓகே, இந்த பக்கம் பல்கேரியா, இந்த பக்கம் ரொமேனியா, அண்ட் ஃபைனலாக உக்ரைன். அப்போ சுற்றி என்னது எந்த கண்ட்ரி நம்ம கேள்வி கேட்பாங்க. ஒரு 5-6 கண்ட்ரியை கொடுத்துட்டு என்னது எந்த கண்ட்ரிலாம் பிளாக் சி கூட பார்டர் ஷேர் பண்ணுதுன்னு கேள்வி கேட்பாங்க. எப்படி சார் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன ட்ரிக்ஸ் இருக்கு? ஸோ ட்ரிக்ஸ் பாருங்க. என்னது? டர்க்கிஷ் பர்கர், அதுக்காக தான் ட்ரிக்ஸ். ஓகேங்களா? டர்க்கிஷ் பர்கர்ஸ். அப்போ டர்க்கிஷ்னா என்னது? டர்க்கி. ஓகேங்களா? அடுத்து என்னது? பர்கர்ல பி ஃபார் பல்கேரியா, யூ ஃபார் உக்ரைன், ஆர் ஃபார் ரஷ்யா. இந்த இடத்துல பியூஆர்ல பக்கத்தில் வச்சுக்கோங்க உக்ரைன் ரஷ்யாவை, ஏன்னா அது பிரச்சனை போய்கிட்டு இருக்கா, ஈஸியாக இருக்கும். அப்போ என்னது? உக்ரைன் ரஷ்யா. அப்புறம் வந்து ஜி ஃபார் ஜார்ஜியா, ஆர் ஃபார் ரொமானியா. மொத்தத்தான 6 கண்ட்ரி தான். ஓகேவா? ட்ரிக்ஸ் யாரு? டர்க்கிஷ் பர்கர், டர்க்கிஷ்னா என்னது? டர்க்கி. பி ஃபார் பல்கேரியா, யூ ஃபார் உக்ரைன், ஆர் ஃபார் ரஷ்யா, ஜி ஃபார் ஜார்ஜியா, ஆர் ஃபார் என்னது? ரொமானியா. அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 6 கண்ட்ரி நீங்கள் என்னது படித்தா போதுமானது. இதில் என்னது அடுத்து பார்த்துடலாமா? காஸ்பியன் சி. ஸோ காஸ்பியன் சி பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஒரு 5 கண்ட்ரி தான். 5 கண்ட்ரி யாரெல்லாம் வர்றாங்க? கசக்ஸ்தான், ஓகே, தென் டர்க்மெனிஸ்தான், அப்புறம் அசர்பைஜான், ஈரான், அடுத்த கடைசியா ரஷ்யா. ஓகே, மொத்தத்தில் ஒரு 5 கண்ட்ரி தான். ஓகேங்களா? அப்போ இதுக்கான ட்ரிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார் ட்ரிக்ஸு? கார்த்தி. ஓகேவா? அவ்வளோதான். கார்த்தி அப்படின்ற நேம் நீங்கள் படித்தா போதுமானது. ஓகேவா? கே ஃபார் கசக்ஸ்தான், ஏ ஃபார் அசர்பைஜான், ஆர் ஃபார் ரஷ்யா, டி ஃபார் தர்க்மெனிஸ்தான். ஸோ ட்ரிக்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த கண்ட்ரி நீங்கள் என்னது மைண்டில் வச்சுருக்கணும். டி ஃபார் என்னது? டர்க்கி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? டி ஃபார் என்னது? தர்க்மெனிஸ்தான். ஐ ஃபார் ஈரான். இது வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஐன்ற பேர் என்னது நிறைய கண்ட்ரி இருக்குது. இஸ்ரேல் இருக்குது, ஈராக் இருக்குது, ஈரான் இருக்குது. அப்போ எப்படி சார் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு கார்த்தி வந்து ஈரமான மனசுக்காரன் அப்படி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கார்த்தி யார்? ஒரு ஈரமான மனசுக்காரன். அப்போ கார்த்தி ஈரம்னானது ஈரம் அப்படின்னது ஈரான். அந்த மாதிரி நீங்கள் படித்தா நமக்கு என்னது லைட்டாக குழப்பாது நமக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரிக்ஸை நம்ம பேஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கொஸ்டின் ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி வச்சுக்காங்க? டர்க்கி இஸ் லொக்கேட்டட் பிட்வீன். ஆப்ஷன் ஏ பாருங்க, பிளாக் சி, காஸ்பியன் சி. ஓகேங்களா? பிளாக் சில அதுக்கான ட்ரிக் யாரு? டர்க்கிஷ் பர்கர். அவ கண்டிப்பானது டர்க்கி உண்டு பிளாக் சில. ஆப்ஷன் பி யாரு? காஸ்பியன் சி. அதுக்கான கீவேர்டு யாரு? கார்த்தி, KARTI. கே ஃபார் கசக்ஸ்தான், ஏ ஃபார் என்னது? அசர்பைஜான், ஆர் ஃபார் ரஷ்யா, டி ஃபார் டர்க்மெனிஸ்தான். டர்க்கி கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது? வரவே வராது.
ஆனால் கண்டிப்பாக எது உண்டு? பிளாக் சி கண்டிப்பாக உண்டு. இப்போ மற்ற 3 ஆப்ஷனில் பிளாக் சி இருக்க ஒரே ஆப்ஷன் எது? ஆப்ஷன் பி. அதானது நம்மளுடைய விடை. ஓகேங்களா? இவ்வளோ தான். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் படித்தா போதும். ஓகேவா? ஈஸி அப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் நம்மளுடைய டர்க்கி. அப்போ டர்க்கியை வந்து என்னது எதுக்குள்ளே இருக்குன்னு பார்க்குறாங்க. மேலே யார்? பிளாக் சி. கீழே யார்? மெடிட்டரேனியன் சி. அப்போ நம்ம ட்ரிக்ஸை வந்து நம்ம என்னது இப்படி தான் நம்ம என்னது அப்ளை பண்ணுறோம். நம்ம புரியுதா உங்களுக்கு இந்த பாடம்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு சி கொடுத்துட்டாங்க, அதோட பார்டரிங் கண்ட்ரிஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா சார்? அந்த அட்ரியாட்டிக்ஸ்லாம் நான் வந்து கேள்விப்பட்டது இல்லை சார். அட்ரியாட்டிக் சி, ரெட் சி நான் கேள்விப்பட்டது இல்லை சார். அது தேவையே இல்லை. நம்ம படித்தது யார்? பிளாக் சி. பிளாக் சிக்கான கீவேர்டு யார்? டர்க்கிஷ் பர்கரா. டர்க்கிஷ் பர்கர், BURGER தானப்பா. இதில் சீன்ற வார்த்தை இருக்கா? சீன்ற வார்த்தையே இல்லை. அப்படின்னா கண்டிப்பாக இது வரவே வராது. ஆப்ஷன் 2 அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிடையாது, சி கிடையாது, டி கிடையாது. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த வருஷம் அவங்க கொடுத்த ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? காஷ்மீர்ஸில் கண்டிப்பாக என்ன உண்டு? கசக்ஸ்தான் உண்டு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னது ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஒன்லி ஃபார் அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓகேவா மற்ற சீஸ், மற்ற கண்ட்ரிஸ். ஓகேங்களா? அப்புறம் இந்தியா மேப் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் நம்ம என்னது ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த செஷன் மறக்காமல் பாருங்கள் அப்படின்னா இந்தியா மேப் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இந்தியா மேப்பில் கண்டிப்பாக கேள்வி உண்டு. டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 1 லெவலில் ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க ஜியோகிராஃபிக்கு. ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 4 என்னது ஒரு 5 கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த விஷயங்களில் கேட்கக்கூடிய 5 கேள்வியோ 10 கேள்வியோ அதில் வைக்கக்கூடியதில் ஒரு 3 கேள்வி என்ன வைக்கிறாங்க? ரிவர்ஸ் வச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் என்னது இந்தியா மேப்பில் நான் வந்து தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ தரோம் நாங்கள் ரிவர்ஸ் சொல்லிட்டு அதை மட்டும் பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஓகே, கீப் ஃபாலோ அவர் வீடியோஸ். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷுவர்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வி ஹவ் டு ரிப்ளை. ஓகே, அண்ட் தேங்க்யூ கைஸ். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன்.